ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரொம்ப நாளைக்கு முன்பாக 2000 வருஷத்துக்கு முன்பாக பிறந்தார். அதற்கு முன்பாக வார்த்தையாக இருந்த ஆண்டவர். அவர் அப்பதான் பிறந்தாருன்னா அன்னைக்குதான் வந்த கடவுள் இல்லை. அதாவது உலகம் தோற்றத்துக்கு முன்பாக இருக்க கடவுள். அதற்கு முன்பாக வார்த்தையாக இருந்தார். இப்பொழுது அந்த 2000 வருஷம் தான் மனுஷனாக அவர் வந்தார். அப்பொழுது அவருடைய வருகை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறதுனா, ஏசாயா 61 வசனத்தை பார்க்கும் பொழுது, அவர் சிறுமைப்பட்டவருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டுவித்தலையும் கூறவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் வந்த நோக்கம், இந்த உலகத்திற்கு வந்த நோக்கம் சிறுமைப்பட்டவர்களுக்கு உதவி செய்வதற்கு. விடுதலை இல்லாமல் ஏதோ ஒரு காரியத்துல விடுதலை இல்லாமல் ஒவ்வொரு நாளும் வேதனையோடு இருக்கிறவர்களுக்கு விடுதலை கொடுக்க வந்தார். அதனால இன்னைக்கு அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய வந்த நோக்கத்தை நீங்களும் நானும் அறிந்து கொண்டோமானால் உண்மையிலே நாம் ஒவ்வொருவரும் எப்படி இருப்போம்னா, இப்ப இருக்கிறது மாதிரி இருக்க மாட்டோம். என்னும் பரவசம், என்னும் சந்தோஷம், நல்ல விடுதலையோடு வாழ முடியும். என்றால் சிறைப்பட்டவர்களே அவர் விடுதலை. சிறைகள் நம்ம அந்த ஜெயில் இல்லை, ஏதோ ஒரு காரியத்துல மனதளவில் ஒரு போராட்டம், அதுல இருந்து வெளியே வர முடியாத நமக்கு ஒரு போராட்டம், வேதனையோடு இருக்கிற ஒரு வாழ்க்கை, நோய்களோடு இருக்கிற வாழ்க்கை, பிரச்சனைகளோடு கூட இருக்கிற வாழ்க்கை, இப்படி விடுதலை இல்லாமல் இருக்கிற ஒரு ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்கதான் இயேசு கிறிஸ்து வார்த்தையாக இருக்கிற தெய்வம் மனிதனாக இந்த உலகத்திற்கு அவர் அவதரித்தார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஆண்டவரை நோக்கி பார்க்க இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இன்னைக்கு விடுதலை ஆக்குவார். அல்லேலூயா. ஏதோ ஒரு காரியத்துல இன்னைக்கு உங்களை விடுதலையோடு தான் அனுப்ப போகிறார். உங்க காரியங்கள் எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை. நான் இன்னைக்கு ஒரு நம்பிக்கையோடு இடத்துல வந்து நிற்கிறேன். பிரசங்கம் பேசுவதற்கு மட்டுமல்ல, பாஸ்டர் கூப்பிட்டாருன்னு மட்டுமல்ல, இங்கே வருகிற ஜனங்கள் இன்னைக்கு ஒரு விடுதலையோடு போக போகிறார்கள் என்ற ஒரு பெரிய நம்பிக்கை யாருக்கு இருக்குது? எனக்கு இருக்குது. ஏன் அந்த நம்பிக்கை இருக்குது? உங்களை எனக்கு தெரியாது, உங்க பிரச்சனை எனக்கு தெரியாது. நான் பிரசங்கம் பண்ணுகிற இயேசுவே எனக்கு தெரியும். அவர் விடுதலை பண்ணுகிற இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அதனால அந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் நான் இன்னைக்கு பேச வந்திருக்கிறேன். அதனால அதை கேட்பது மட்டுமல்ல, விசுவாசிக்கிற ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு விடுதலையை கொடுக்க போகிறார். கொடுத்து விட்டார். அல்லேலூயா. விசுவாசத்தோடு இன்னைக்கு நீங்கள் கேளுங்கள். விசுவாசத்தோடு நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு விடுதலை உண்டு. பேசுகிற என்னை பார்க்காருங்க, அந்த வார்த்தையை மட்டும் பாருங்க. நீங்கள் உங்கள் மனதில் இப்பொழுது யோசிக்க வேண்டியது, பார்க்க வேண்டியது, சிந்திக்க வேண்டியது, விடுதலை கொடுக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு பார்க்கும் பொழுது ஒவ்வொருவரும், சிறுவர் முதல் பெரியவர் வரைக்கும் நீங்கள் விடுதலையோடு தான் இன்னைக்கு போக போறீர்கள். எனக்கு இன்னைக்கு ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு உங்களுக்கு இருக்குதா? அந்த நம்பிக்கை இருக்குதா? ஆண்டவர் என்னை விடுதலை பண்ணுவான் இருக்குதா? ஏனென்றால் அவர் சிறுமைப்பட்டவர்களை விடுதலை ஆக்குகிற ஒரு ஆண்டவர், கட்டுண்டவர்களை சிறையிருப்பை மாற்றுகிற ஒரு இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு விசுவாசத்தோடு நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில இன்னைக்கு என்னோட வாழ்க்கையில ஒரு மாற்றம், ஒரு விடுதலை நம் ஒவ்வொருவருக்குமே உண்டு. சரி, இன்னைக்கு நம்ம பாஸ்டர், நான் பிரசங்கம் பண்ண வரதுனால பாஸ்டர் பிரசங்கத்தை பண்ணி முடிச்சுட்டாங்க. அது உங்களுக்கு தெரியுமா? நானும் ஒரு டாபிக்கை தான் கொடுத்து பேசிட்டு வந்தேன். யோவான் 5:1-9 வரை 38 வருஷம் பாடுள்ள ஒரு மனுஷன், பெதஸ்தா என்கிற குளத்திலே ஒரு மனுஷன் வியாதியோடு காத்து கொண்டிருந்தான். 1 வருஷம் 2 வருஷம் அல்ல, 38 வருஷம் வியாதியுள்ள ஒரு மனுஷன். பொதுவா நோய்கள் வந்து ஒரு 2 மாசம் 3 மாசம் 1 வருஷம் 2 வருஷம்னா நோயுள்ளவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், எப்படியாவது சுகம் வந்துடும், எப்படியாவது நமக்கு ஒரு சுகம் வந்துடும். ஒரு காலத்துக்கு பிறகு, சில காலங்களுக்கு பிறகு அந்த மனிதர்கள், அப்படிப்பட்ட ஆட்கள் யாராவது இருப்பாங்க போய் பாருங்க, அவங்களுக்கே நம்பிக்கை இருக்காது. அவங்களுக்கு நம்பிக்கை இருக்காது. வாழ்க்கையை வெறுத்து ஏன் இந்த உலகத்துல நம்ம வாழுகிறோம் என்ற ஒரு கேள்வியோடு அவர்கள் நம்பிக்கையற்றவர்களாக தான் இருப்பார்கள். நான் சொல்றது 1 வருஷம் 2 வருஷம் வியாதியோடு இருக்க மனிதர்களே நம்பிக்கையற்றவர்களாக இருப்பார்கள். இங்கே ஒரு மனிதர் 38 வருஷமாக, 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 38 வருஷம். அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு வித்தியாசமா ஒரு வயசு ஒரு 60க்கு மேல இருக்க வேண்டும். வயது சொல்லப்படவில்லை. ஒரு வயதான ஒரு மனிதர், அவருக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழல், தனக்கு உதவி செய்ய யாரும் இல்லாத ஒரு சூழல், ஏமாற்றம் உள்ள ஒரு சூழல், உதவியற்ற நிலையிலே காணப்படுகிறதான ஒரு சூழல், எதிர்பார்ப்போடு இருக்கிற ஒரு சூழல்.
அந்த எதிர்பார்ப்பு, உண்மையான எதிர்பார்ப்பு இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரு நம்பிக்கைக்கு இயேசு கிறிஸ்து என்ற ஆண்டவர் இன்னைக்கு இருக்கிறார். அந்த நம்பிக்கையில நாம் வாழும் பொழுது சுகத்தை பெற்றுக் கொள்கிறோம். அன்னைக்கு இயேசு அந்த மனிதனுக்கு தெரியாது. அவர் ஒரு எதிர்பார்ப்போடு எனக்கு இருந்திருப்பார். நம்ம இன்னைக்கு ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறோம். யாரு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்தியன் வாழ்விலே விடுதலை செய்வார், எனக்கு சுகம் கொடுப்பார், என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நான் எதிர்பார்ப்போடு இருக்கலாம். ஏன்னா இயேசுவை நான் அறிந்திருக்கிறேன், அவரை குறித்த நேரத்தில் நான் பார்த்திருக்கிறேன், அவருடைய சத்தத்தை நான் கேட்டிருக்கிறேன், அவர் கொடுத்த தரிசனங்களை நான் பார்த்திருக்கிறேன், தேவனுடைய பிரகாசமான வெளிச்சத்தை நான் பார்த்திருக்கிறேன். நான் ஒரு காரியத்திற்கு காத்திருக்கிறேன். ஏனென்றால் இயேசுவை ருசி பார்த்தவன் உங்கள் முன்பாக நின்று பேசுகிறேன். இயேசுவை ருசி பார்த்தவன், வேதத்திலே படித்திருக்கிறேன் நிறைய. அது மட்டுமல்ல, அவருடைய வெளிச்சத்தை முதமாக என் கண்கள் பார்த்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் சத்தத்தை என் காதுகள் கேட்டிருக்கிறது. நான் எந்த அளவுக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும்? நான் ஒரு காரியத்திலே எதிர்பார்ப்போடு இருப்பேன். எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எவ்வளவு போராட்டம் இருந்தாலும், இயேசுவால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் எனக்கு சுகம் தர முடியும். அவர் இந்த சிறையிருப்பை மாற்றுவார். அவர் என்னை விடுதலையாக்குவார். ஏனென்றால் நான் இயேசு கிறிஸ்துவின் சத்தத்தை கேட்டு வளர்ந்தவன். அதனால எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. நான் நம்பிக்கையுள்ளவராக இருக்கிறேன், எனக்கு விடுதலை கிடைக்கும் என்று. ஆனால் அந்த மனிதனுக்கு அந்த நம்பிக்கையும் இல்லை, அந்த எதிர்பார்ப்பும் இல்லை. ஒரு வேதனையான ஒரு சூழல், குடும்பத்தார் இல்லை, நண்பர்கள் இல்லை, அனாதையாக ஒரு குளத்திலே ஒரு நாள் 2 நாள் இல்லை, 38 வருஷமாக ஒரு மனிதன் காத்திருக்கிறான் என்றால் அவருடைய வேதனை சாதாரணமான ஒரு வேதனை அல்ல, மிகவும் பாடுள்ள ஒரு வேதனை. இத்தனைக்கும் அவன் இயேசுவை அறியாதவன். இயேசுவை அறியாத ஒரு மனுஷன். அப்படிப்பட்ட மனுஷனை ஆண்டவர் தேடி போகிறார். ஆண்டவர் தேடி போகிறார். தேடி போகிறார் என்றால் ஒரு நோக்கம் அதற்கு பின்பாக இருக்கும். அந்த மனிதனுடைய காத்திருப்பு மிகவும் பயங்கரமானது. ஒரு நாள் 2 நாள் அல்ல, 38 வருஷம் காத்திருக்கிறார். நமக்கு 1 hour காத்திருக்கிறனாலே கஷ்டம். ஒரு 2-3 மாதத்துக்கு முன்பாக ஒரு சகோதரர் வெளியூர்ல இருந்து வர்றாரு. அதிகாலை 4 மணிக்கு வாரம் சொல்லிட்டாரு. நானும் அண்ணாமலை பைபாஸ் போட்டுட்டு போய் நிக்கிறேன் விட்டுட்டு. அவர் 1 hour வரல. 4 மணிக்கு வாரம் சொன்னவரு 5 மணிக்கு வர்றாரு. நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். தரையில ஒரு 10 அடி அடிச்சிருப்பேன். ஏதோ வச்சு காலை வச்சு டென்ஷன். ஐயோ வரலையே, 4 மணிக்கு சொன்னால. இத்தனைக்கும் போன் கம்யூனிகேஷன் இருக்கிறது, எங்க இருக்கிறாருன்னு தெரியும். நமக்கு காத்திருப்பு 1 hour இருக்க முடியவில்லை. அந்த அளவுக்கு ஒரு டென்ஷன். நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய சோர்வுகள், கஷ்டங்களிலே உடனே ஏதாவது ஒரு அற்புதம் நடந்து வேண்டும், ஏதாவது நடக்க வேண்டும் என்று எல்லோரும் ஏங்குகிறோம். தவறில்லை, நானும் ஏங்குகிறேன், நானும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நமக்கு 1 நாள் 2 நாள், சில மாதங்கள், 1 வருஷமானவனே சோர்ந்து போகிற ஒரு சூழல். எவ்வளவு பெரிய ஆட்களா இருந்தாலும் சோர்வு என்பது மனிதன் பிடித்து விடுகிறது. அவன் 38 வருஷமாக காத்து கொண்டிருக்கிறான். அவனுடைய காத்திருப்பு மிகப்பெரியது, மிகவும் பயங்கரமான ஒரு காத்திருப்பாக அவனுடைய வாழ்க்கையிலே இருக்கிறதை நான் பார்க்கிறோம். இதுல அந்த மனிதனுக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு காலம். எப்படி சுகம் பெறுவோம் என்பது ஒரு நம்பிக்கையே இல்லை. முதலாவது குளத்துல இறங்கணும், அதற்கு உதவி செய்ய ஆள் இல்லை, குந்தி கொண்டு போகிறார்கள். நமக்கு அதற்கும் வழி இல்லை என்ற மிகவும் ஒரு நெருக்கடியான ஒரு சூழல். அவனுடைய சூழலை அறிந்த ஆண்டவர் ஏதோ ஒரு காரணம், அத்தனை பேருக்கு இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனை தேடி போகிறார். எத்தனையோ பேர் இருக்காங்க, ஆண்டவர் ஒரு மனிதர் சமாரியா ஸ்திரியை தேடி போகிறார். எத்தனையோ இருக்காங்க, ஆண்டவர் ஒரு ஐஸ்வர்யவானை தேடி போகிறார், ஒரு கொர்நேலியை தேடி போகிறார். ஆண்டவர் தனி மனிதர்களை தேடி வருகிற ஆண்டவர். ஆண்டவர் திரளான ஜனங்களுக்கு பேசுவார், ஒரு மனிதரை தேடி வருவார். அவருக்கு 100 ஆண்டு 1 ஆண்டு காணாமல் போனது, அந்த ஆட்டுக்கு பின்னாக போகிற ஆண்டவர். அவருக்கு தேவை 99 இல்ல, அந்த 1, அந்த 1 ஆடு மிஸ் ஆயிடக்கூடாது. இப்ப எனக்கு 100 ஆடு இருக்குது, 99 ஆடு வந்துட்டு 1 ஆடு மிஸ் ஆயிட்டேன், 1 தானே போனா போகட்டும் என்று மனிதன் நிறுவான். என் தேவனுக்கு அதுவும் இல்லை, அந்த 1 ஆடும் வேண்டும். இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு இன்றுவே உங்களை தேடி வருவார். அன்னைக்கு தேடி சென்ற ஆண்டவர் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையை, உங்களை இயேசு கிறிஸ்து தேடி வருவார். நீங்கள் நம்பிக்கையோடு காத்திருங்கள். யாருக்கு? இயேசு கிறிஸ்துவுக்கு காத்திருங்கள். வேற எந்த மனிதனும் பார்க்காதுங்க. சுகவீனத்துல எந்த மனிதனும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது.
வேணால் பக்கத்துல இருந்து பார்க்கலாம். பிள்ளைக்கு காய்ச்சலா, ஜுரமா, ஐயோ ஜுரம் பார்த்துட்டு இருக்கலாம். சுகமாக்க முடியாது, நம்மளால் முடியாது, மனிதனால் கூடாது, ஆனால் தேவனால் கூடும். அதுதான் இயேசு கிறிஸ்து. உங்கள் வாழ்க்கையில நீங்கள் எதற்காக காத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? ஏதோ ஒரு பாடு, ஏதோ ஒரு கஷ்டம், உங்களுக்கு தேவை சுகம். அந்த இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையை தருவார். எப்பொழுது தருவார்? அவரை முழுமையாக நீங்கள் விசுவாசிக்கிற பொழுது, அவரை மட்டும் விசுவாசிக்கிற பொழுது, அவரையே சார்ந்திருக்கிற பொழுது, அவர் மீது நம்பிக்கையாக இருக்கிற பொழுது, வேற எல்லாவற்றிற்கு இயேசு போதும், அவரே வாழ்வின் இரட்சகர் என்று முழுமையான மனதோடு யார் ஒருவர் இயேசுவை நோக்கி பார்க்கிறீர்களோ, இயேசு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு காத்திருக்கிறீர்களோ, இன்றைக்கு உங்களை தேடி அதே இயேசு வருவார். அன்றைக்கு 38 வருஷம் பாடுள்ள மனிதனை தேடி சென்ற ஆண்டவர் உங்களை தேடி வருவார். உதவி செய்ய யாரும் இல்லை என்று புலம்பின மனிதனுக்கு இயேசு கிறிஸ்து உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். வேதம் அவரை குறித்து சொல்லுகிறது. எபிரேயர் 2வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். சோதிக்கப்படுகிறவர்களுக்கும் பாடுபடுகிறவர்களுக்கும் உதவி செய்ய வல்லவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. வேற ஏதாவது கடவுள் இருக்கிறார்களா? சொல்லுங்கள். ஏனென்றால் நம் பாடுகளை அவர் சிலுவையிலே சுமந்தார். நாம் பட்ட பாடுகள், வேதனை, கஷ்டங்கள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. உங்கள் பாடுகளை அவர் அறிவார். ஒரு மனிதனுடைய வேதனையை அறிந்தால்தான் நாம் உதவி செய்ய முடியும். நீங்கள் ஒருவேளை ஒரு பலவீனத்துல நீங்கள் நடந்திருக்கலாம், ஒரு கஷ்டத்துல நடந்திருக்கலாம். அதே கஷ்டத்தை ஒரு மனிதன் சொல்லும் பொழுது நீங்கள் அதை ஈஸியாக புரிந்து அந்த மனிதனுக்காக பகிர்ந்து வைக்க முடியும். ஆனால் ஒரு மனிதன் ஒரு பிரச்சனையை சொல்லுகிற பொழுது அது உங்கள் வாழ்க்கையில நீங்கள் அனுபவம் இல்லை என்றால் உங்களால் சரியாக புரிந்து கொள்ள முடியாது, உங்களால் சரியாக பரிகரிக்க முடியாது. அதை கடந்து சொல்லுவோம். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாடுகளை சிலுவையிலே சுமந்த இயேசு கிறிஸ்து. ஒவ்வொருடைய பாடுகளும், நீங்கள் இன்னைக்கு படுகிற பாடுகள், நேற்று மனிதன் பட்ட பாடு, இனி வரப்போகிற மனிதர்கள் பட பாடு, எல்லாவற்றையும் சிலுவையிலே அவர் சுமந்தார். யாருக்கும் தெரியாது நம்ம பாடுகள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டுமே தெரியும். ஏனென்றால் இதையெல்லாம் சிலுவையிலே அவர் சுமந்திருக்கிறார். அதுதான் வேதம் சொல்லுகிறது. அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே. எந்த கடவுளுக்கு அப்படி இருக்க முடியும்? நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லா சோதனைகளையும் பட்டு பாடுபட்டு எல்லாவற்றையும் அவர் சோதிக்கப்பட்டதினாலே அப்படிப்பட்டவர்களுக்கு இன்றைக்கு உதவி செய்ய ஒருவரால் மாத்திரம்தான் முடியும். ஊழியக்காரரை நம்பாதீர்கள், பேசுகிற என்னை பார்க்காதீர்கள், யாரையும் பார்க்காதீர்கள். நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டு உதவி செய்ய ஒரே ஒருவரால் தான் முடியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் வேண்டும், ஒரு விடுதலை வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்கள் ஒன்றே ஒன்றுதான் செய்ய வேண்டும். அவரை முழுமையாக உங்களுடைய இதயத்திலே விசுவாசிங்கள். அவரை எந்த அளவுக்கு நீங்கள் விசுவாசிக்கிறீர்களோ, எஸ் 33 வருஷம் பலவீனத்தோடு நடக்க முடியாமல் சப்பாளியாக இருந்த மனுஷனை இயேசு சுகப்படுத்தினார் என்றால் என்னுடைய பலவீனங்கள் எல்லாம் அவருக்கு எம்மாத்திரம், என்னுடைய வியாதி எல்லாம் எம்மாத்திரம், என் ஆண்டவர் என்னை சுகப்படுத்துவார் என்று விசுவாசத்தோடு இன்னைக்கு காத்திருங்கள். எந்த சூழலிலும் உங்கள் விசுவாசத்தை இன்னைக்கு விட்டு விடாதீர்கள். நான் எல்லாம் முன்னால சில நாட்களுக்கு முன்பாக சில வயிறாதவர்களை உடம்பு சரியில்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு பார்க்க போயிருப்போம், இல்ல வீட்டுக்கு பார்க்க போயிருப்போம். அப்ப அவர்கள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நம்ம அவங்க சுகத்துக்காக ஜபிக்க போவோம். அவங்க வியாதியில கஷ்டப்பட்டு வேதனையோடு இருப்பார்கள். அவர்கள் சொல்கிற வார்த்தை, யார் வியாதிக்காக ஜெபிக்காதீங்க, நான் சீக்கிரமா ஆண்டவர்கிட்ட பேரணும், அதுக்காக மரணத்துக்காக ஜெபிக்க சொல்லி. ஏன்னா அவர்களை குறை சொல்லவில்லை, அவருடைய வேதனை அப்படி. ஆனால் அவர்களுக்கு அந்த நேரத்தில் நம்பிக்கை இல்லை. நம்ம இந்த வியாதிக்கு நம்ம மறுத்து விடலாம் என்ற வேதனை. அதனால சொல்லுவாங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரை எடுத்து விட்டோம், நான் மறுத்து அவர்கிட்ட பேரணும். இந்த உலகத்தில் இந்த வியாதியில என்னால கஷ்டப்பட முடியாது. எஸ் ட்ரூ, அது உண்மைதான். ஆனாலும் இன்றைக்கு அப்படி நாம் யாரும் விசுவாசிக்க கூடாது.
எந்த சூழலிலும் எந்த வயதினராக இருந்தாலும் என் இயேசுவால் முடியும், என்னை சுகப்படுத்த என் இயேசுவால் முடியும் என்று ஒரு விசுவாசத்தோடு இன்னைக்கு இயேசு பாருங்க. ஆண்டவரே இந்த வியாதி, ஐயோ நான் கஷ்டப்படுகிறேன், எடுத்துருங்க. ஒருபோதும் சொல்லாதீர்கள் 99 ஆண்டுகள் ஒரு ஆடு அவருக்கு வேண்டும், காணாமல் போன ஒரு ஆடை தேடி செல்கிற என் ஆண்டவர். ஒரு மனிதர்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு வேண்டும், அவருக்கு வேண்டாம் என்று யாரும் கிடையாது. அதனால உங்கள் வாயினால ஒருபொழுதும் உங்கள் மனதினால ஒருபொழுதும் நீங்கள் அறிக்கை செய்யாதீர்கள். என் வாழ்க்கை முடிந்து விட்டது, இந்த உலகத்துல இதுக்கு நான் மறுத்து விடலாம், இறந்து விடலாம், இவ்வளவு வேதனை எனக்கு வேண்டாம் என்று சொல்லாதீர்கள். புது வாழ்வை கொடுப்பதற்கு, புது வாழ்க்கையை உங்களுக்கு கொடுப்பதற்கு, உங்கள் வியாதிகளை இருந்து உங்களை சுகப்படுத்துவதற்கு தான் இயேசு கிறிஸ்து வந்தார். இயேசு கிறிஸ்து வந்தது மட்டுமல்ல, அவர் அதற்காக தான் சிலுவையை பாடுபட்டார். சிலுவையை பாடுபட்டதும் அல்ல, மறுபடியும் உங்களை ஜீவனோடு எழுப்பதற்கு தான் மரித்தவர் மறுபடியும் 3ஆவது நாள் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் வந்தது சிறுமைப்பட்டவரை விடுதலையாக்க, அவர் வந்தது சிறுமைப்பட்டவர் பிறந்தது அதற்காக. சிலுவையிலே மனிதனுடைய எல்லா பாடுகளையும் சுமந்து அனுபவித்து அவருக்கு அந்த பாடுகள் தெரியும். மரித்து போன ஆண்டவரை நோக்கி நான் இன்னைக்கு பேசவில்லை, உயிரோடு இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உங்கள் முன்பாக நின்று பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். நான் அவருடைய சத்தத்தை கேட்டவனம்மா, அவருடைய சத்தத்தை நான் கேட்டவன். அதனால்தான் நான் ஊழியத்தை பண்ணுகிறேன். நான் சாதாரணமாக இருந்த மனிதன், சாதாரணமாக என் சொந்த வேலைகள் கடமைகளுக்கு இருந்த மனிதன். இயேசு கிறிஸ்துவின் சத்தத்தை கேட்ட அண்டையிலிருந்து அவருக்காக ஊழியத்தை செய்ய நான் வந்திருக்கிறேன். எனக்கு நான் இன்னைக்கு வருகிற நோக்கம் என்ன தெரியுமா? நான் கேட்டேன், நான் பார்த்தேன், அவரை நான் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். நான் சுகமடைந்தேன், என்னை கருத்துக்களுக்கு விடுவித்தார், எனக்கு சுகம் தந்தார். அந்த இயேசுவை நான் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்திற்காக தான் எந்த கிராமமா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த பட்டணமாக இருந்தாலும் பரவாயில்ல, எங்கனாலும் பரவாயில்ல, பொய் சொல்ல வேண்டும், பொய் சொல்ல வேண்டும். ஒரே நோக்கம். அந்த இயேசுவை தான் இன்னைக்கு உங்கள் முன்பாக நான் நின்று பேசிக் கொண்டிருக்கிறேன். உதவி செய்வதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டவர். அவர் மட்டும்தான் இந்த உலகத்திலே மனிதனுக்காக சோதிக்கப்பட்டு பாடுபட்டவர். வேற எந்த மனிதனுக்காகவும் பாடுபட்டது. நம்ம பிள்ளைகளா இருந்தாலும் சரி, அப்பா அம்மா இருந்தாலும் சரி, கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, பக்கத்துல நின்று பார்த்து ஐயோ என்று பரிதவிக்க முடியும். அவருடைய பலவீனங்களை நாம் சுமந்து தூக்க முடியாது. அதனால ஒரே ஒரு நம்பிக்கை, இயேசு இயேசு இயேசு. அவரை நோக்கி நீங்கள் இன்னைக்கு பார்க்கிற பொழுது உங்கள் வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு பெரிய அற்புதம் இன்னைக்கு உண்டாவதை நீங்கள் ஒவ்வொருவருமே நீங்கள் பார்க்க முடியும். சோ அவர் இன்னைக்கு உண்மை உள்ளவராக இருந்து கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே அவர் உண்மை உள்ளவராக வரும் பொழுது, இன்றைக்கு அவர் உங்கள் வாழ்க்கையிலே உண்மை உள்ளவராக இருக்கும் பொழுது நீங்கள் இன்னைக்கு விடுதலை பெறுவதை நீங்கள் யாரும் பார்க்க முடியும். அதே 5ஆம் அதிகாரம், யோவான் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே பார்க்கும் பொழுது ஆண்டவர் அந்த மனிதரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி? படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமா வியாதிசன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா, அதாவது சுகமடைய விரும்புகிறாயா என்று அந்த மனிதனை பார்த்தனைக்கு இயேசு கிறிஸ்து கேட்டார். இன்னைக்கு இதே சபையிலே, இதே இடத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து கேட்கிறார், சுகமடைய விரும்புகிறாயா? என் மகனே சுகமடைய விரும்புகிறாயா? என் மகனே சுகமடைய விரும்புகிறாயா? உங்கள் பதில் என்ன? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் பதில் என்ன? உங்கள் பதிலை நீங்கள் உங்கள் உள்ளத்திலிருந்து இப்பொழுது அவரை நோக்கி பார்த்து பேசுங்கள். அவரை நோக்கி உங்கள் உள்ளத்திலே பாருங்கள். கர்த்தர் கேட்கிற கேள்வி அன்னைக்கு அவரை பார்த்து கேட்டார். 38 வருஷம் வியாதி உள்ள மனிதனை பார்த்து அவர் கேட்ட கேள்வி, நீ சொஸ்தமாக விரும்புகிறாயா என்று கேட்டார். இன்னைக்கு அதே கேள்விதான் இதே சபையிலே உங்கள் முன்பாக என் மூலம் ஆண்டவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். நீங்கள் சுகமடைய விரும்புகிறீர்களா? உங்கள் பதிலை இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி பாருங்கள். எஸ் லார்ட், எஸ் இயேசுவே எனக்கு சுகம் வேண்டும் என்று உங்கள் உள்ளம் இப்பொழுது அவரை நோக்கி பார்க்கட்டும். கர்த்தர் கேட்ட கேள்வி, எந்த சாக்கு போக்கும் சொல்லாதீங்க, எதுவும் பேசாதீங்க. ஒரு சுகம் வேண்டும் என்று முழு இருதயத்தோடு உங்கள் முழு ஆத்மாவோடு உண்மையாக ஆண்டவரை நோக்கி நீங்கள் பார்க்கிற பொழுது அன்றைக்கு தேடி வந்த ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே அவர் தேடி வந்து சுகம் கொடுப்பார். எத்தனை வருஷம் வியாதியா இருந்தாலும் இயேசு வந்தால் ஒரே நிமிஷத்திலே வியாதி சுகமாகும்.
38 வருஷமோ 48 வருஷமோ எத்தனை வருஷமாக இருந்தாலும் சரி, அவன் கடந்த காலம் இயேசு வந்த பிறகு எத்தனை ஆண்டுகள் ஒரே நிமிஷத்திலே எழுப்பி நடைன்னு சொன்னார். அந்த மனிதன் எழுப்பி நடந்தால், சுகத்தோடு நடந்தான். ஆண்டவர் உங்கள் வாழ்விலே வந்துவிட்டால் ஒரு வார்த்தை போதும், ஒரே ஒரு வார்த்தை, என் மகனே எழுந்து, என் மகனே எழுந்து, உங்களுக்கு ஒரு சுகம் உண்டாகும். நாளைக்கு போயிட்டு நாளை கழிச்சு வா, அடுத்த மாசம் தாரு, இல்ல ஒரு வருஷம் கழிச்சு, நோ நோ, அந்த நிமிஷமே சுகம். இன்னைக்கு நீங்க வீட்டுல போய் சுகமாக யோசிக்காதீங்க. இன்னைக்கு இந்த இடத்துல இருந்து சுகத்தோடு கடந்து செல்ல வேண்டும். அதற்கு உங்கள் விசுவாசம் முக்கியம். இயேசுவை எந்த அளவுக்கு நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள், எந்த அளவுக்கு அவரை பார்க்கிறீர்கள். உண்மையாக ஆண்டவர் வாயினாலே கேட்பதல்ல, இருதயத்தினாலே பார்க்கிற மனிதனுக்கு தான் அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்கள் வாயின் வார்த்தைகள் மட்டுமல்ல, இருதயத்தை இன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஊற்றி விடுங்கள். இயேசுவே, உண்மை எல்லாமே எனக்கு யாரும் இல்லை, எனக்கு ஒரு சுகம் கொடுங்கள் என்று ஆண்டவரை நோக்கி பாருங்கள். நான் சில காலங்கள் முன்பாக 2016 என்று நினைக்கிறேன், ஒரு கஷ்டத்தோடு இருந்து கொண்டிருக்கேன், வாழ முடியாது என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் நான் கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்ததுனால இயேசுவை எனக்கு சிறு வயதிலிருந்தே தெரியும். அப்ப ஒரே ஒரு கடைசி நம்பிக்கை எல்லாம் பார்த்துட்டோம். ஏசப்பட்ட ஒரே ஒரு கேட்டு பார்ப்போம், நமக்கு ஒரு வாழ்க்கை தருவாரா என்று பார்ப்போம் என்று விசுவாசத்தோடு மாலை ஒரு 6 மணிக்கு இருக்கும் என்னுடைய வீட்டில மாடியில முழங்கால் படித்தேன். ஒரே ஒரு ஜபம், சின்ன ஜபம். நீங்க நினைக்கலாம் ஏசப்பா ரொம்ப நேரம் பேசுற போல. இல்ல, அந்த ஜபம் என் வாயிலிருந்து வரவில்லை, என் இருதயத்திலிருந்து வந்தது. நான் சொன்னது ஒன்றே ஒன்றுதான், ஆண்டவரே, இந்த உலகத்துல நான் வாழ்ந்திட மாட்டேன், எனக்கு புரிஞ்சிச்சு. ஆனால் சிறு வயதிலிருந்தே உங்களை பார்த்துருக்கேன். எங்க அம்மா நான் 6 வயசுல இருக்கும்போது செத்துருவாங்கன்னு டாக்டர் வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. இந்த சிஎம்சி வெள்ளூர்ல எங்க அம்மாவுக்கு இவ்வளவு பெரிய கட்டி. இயேசு கிறிஸ்து வந்தார், ஒரே நிமிஷத்துல இந்த கட்டி இருந்த இடம் காணாமல் போய்விட்டது. அவ்வளவு நல்ல ஆண்டவர். நான் சிறு வயதிலிருந்து அந்த ஆண்டவரை ருசி பார்த்திருக்கிறேன். அவ்வளவு நல்ல ஆண்டவர், அற்புதம் செய்கிற ஆண்டவர், தேடி வருகிற ஆண்டவர். எனக்கு ஒரு நம்பிக்கை இன்னைக்கு வந்தது. இந்த இயேசுவிடம் போனால் நமக்கு ஒரு புது வாழ்க்கை கிடைக்கும் என்று ஒரே ஒரு ஜெபம் இருதயத்திலிருந்து பண்ணினேன். ஆண்டவரே, எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை தாருங்க, உங்களுக்காக நான் வாழ்வேன். உங்களுக்கு அது வரைக்கும் நான் இப்படிலாம் இருந்தது கிடையாது. உலக பிரகாரமா சுத்தினேன், என் இஷ்டத்துக்கு போனேன், என்னெல்லாமோ செய்தேன். ஒரே ஒரு வார்த்தை, இது மட்டும் தான் என் ஜபம். நீங்க ஜபம் இல்லைங்க, சின்ன ஜபம், ஒரே ஒரு வாழ்க்கை தாங்க. நான் உங்களுக்காக வாழ்கிறேன். என் இருதயத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி பார்த்தேன். என்ன பெரிய அற்புதம்! அன்றைக்கே ஆண்டவரை தொட்டு எல்லா பிரச்சனைகளிலும் விடுவித்து, எனக்கு இருந்த எல்லா வியாதிகளிலும் என்னை விடுவித்து, என்னை குணப்படுத்தி, என்னை மாற்றி உங்கள் முன்பாக நின்று பேசிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு முன்னாலாம் பேச தெரியாது, பைபிள் வர படிக்க தெரியாது, கிறிஸ்தவன் தெரியாது. ஆனா இன்னைக்கு என் வாயை திறந்த ஆண்டவர், இன்னைக்கு அவரை குறித்து நான் உலகம் மொழி எந்த நாளும் சாட்சி சொல்ல என் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஏன் வந்து நின்று சொல்றேன், என்னை யாரும் அனுப்பி விடல, எனக்கு யாரும் காசு தரல, ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே ஒரு வார்த்தை எனக்கு கொடுங்க, உங்களுக்காக வாழ்கிறேன் என்று ஒரு வார்த்தை என் இருதயத்திலிருந்து இயேசுவை நோக்கி பார்த்தேன். அந்த நாள், அந்த நிமிஷம் அவர் என்னை தொட்டார், அவர் என்னை விடுதலையாக்கினார். வந்து சொல்லுங்க, நாளைக்கு தாரே, நாளை கழிச்சு தாரே. நோ, அந்த நிமிஷம் தந்தார். அந்த இயேசுவை உங்கள் முன்பாக நின்று பேசிக் கொண்டிருக்கிறேன். யாரோ இல்ல, தெரியாதவர் இல்ல, என்னை விடுதலை பண்ண இயேசு கிறிஸ்துவை உங்கள் முன்பாக சாட்சியாக நின்று பேசிக் கொண்டிருக்கிறேன். அவர் எவ்வளவு வல்லமுள்ள ஆண்டவர் தெரியுமா? 4 வருடத்துக்கு முன்பாக என் சகோதரி மறித்து விட்டாள். ஹாஸ்பிட்டல் டாக்டர் சொல்லிட்டாரு, இறந்துட்டாரு. எங்க வீட்டுல எல்லாரும் வந்துட்டாங்க. நாங்கெல்லாம் அழுது ஜெபம் பண்றோம். என்ன அற்புதம்! என் சகோதரி ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார். நான் சாட்சி. செத்த என் சகோதரியை உயிரோடு எழுப்பப்படும் என்றால் உங்கள் வியாதி ஏமாத்தினார். இயேசுவுக்கு முன்பாக ஏமாத்தினார். அவர் சுகம் தருவார். நான் ஏதோ ஒன்று தெரியாதவரை பற்றி பேசவில்லை. என் குடும்பத்தில் என் தாயார் மறுத்து விடுவார்கள் என்று சொன்னார்கள் டாக்டர்கள். வீட்டு ஆஸ்பத்திரியில் வச்சு போஜன வீட்டுல வச்சுட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட என் தாயாரை இயேசு சுகப்படுத்தினார். அப்படிப்பட்ட தாயாருக்கு ஒரே நிமிஷம் பேரை சொன்னார்.
பேரை சொன்னார். அந்த இவ்வளவு பெரிய கட்டி எவ்வளவு பெருசு, 4 மாசமாக சாப்பிட முடியாது. அன்றைக்கே அம்மா சாப்பிட்டாங்க, அன்னைக்கே சாப்பிட்டாங்க. இருந்த இடம் தெரியாமல் போச்சு. இறந்த என் சகோதரி ஆண்டவர் எனக்கு உயிரோடு தந்தார். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம். இந்த இயேசுவை நான் பேசாமல் இருக்க முடியுமா? இந்த இயேசுவை நான் சொல்லாமல் இருக்க முடியுமா? நீங்களே சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையிலும் இதே அற்புதம் நடக்கும். அந்த அற்புதம் நடக்க வேண்டும் என்று எண்ணிதான் நான் இன்றைக்கு காலையில் அங்கிருந்து கிளம்பி வந்திருக்கிறேன். உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதம் செய்வார். நம்பிக்கையோட யோசிப்பாரு. இது நான் சொன்ன 2 சாட்சி. என்ன சொல்ல நிறைய சொல்லிட்டு இருக்கலாம், நேரம் போதாது. அவ்வளவு நன்மைகளை ஒவ்வொரு நாளும் இந்த ஆண்டவர்கள் வாழ்க்கையிலே செய்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நிமிஷமும் அவரை ருசி பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஒரே ஒரு நம்பிக்கையில மட்டும் அந்த இயேசுவை நீங்கள் நோக்கி பாருங்கள். உதவியற்றவருக்கு உதவி செய்கிறார். உங்கள் இருதயத்தை அவருக்கு முன்பாக ஊற்றி விடுங்கள். அவரை மட்டும் நம்புங்கள். 10 பேரை நம்பிட்டு 11 நம்பாதீங்க. அவரை மட்டும் நம்புங்கள். நான் சாட்சியாக இருக்கிறது என்று சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கை இன்றைக்கே மாற்றப்படும், இப்பொழுதே மாற்றப்படும். உங்கள் இதயம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இப்பொழுது நோக்கி பார்க்க வேண்டாம். அவரை மட்டும் நேசிப்பேன், அவரை மட்டும் நோக்கி பார்ப்பேன், யாரையும் பார்க்க மாட்டேன். இயேசுக்கு முன்பாக உங்கள் இருதயம் இன்றைக்கு பேசுமானால் உங்கள் அற்புதத்தோடு தான் நீங்கள் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்வீர்கள். அவர் பார்ப்பது ஒன்றே ஒன்றுதான், உங்கள் இருதயத்தை பார்க்கிறார். உங்கள் செய்கை அல்ல, உங்கள் பேச்சு அல்ல, நீங்கள் என்ன பேசுங்க அதல்ல, உங்கள் இருதயத்தை பார்க்கிறார். நான் ஒன்றே ஒன்று சொன்னேன், எனக்கு ஒரு வாழ்க்கை தந்தால் உங்களுக்காக வாழ்கிறேன். ஒரே நிமிஷங்க, ஒரே நிமிஷம் கேட்க அர்த்த மாத்திரத்திலே தேடி வந்து சுகம் கொடுத்தார். என் அறைக்குள்ள ஒரு பெரிய வெளிச்சம் வந்தது. நான் ஜபிக்கும் பொழுது என் அறைக்குள்ள பெரிய வெளிச்சம், மேல மெத்தப்பட்ட வீடு, பெரிய வெளிச்சம் வந்து இறங்கினது. தேவ வெளிச்சம். நான் அப்படியே மாறிவிட்டேன். அந்த மனுஷன் அன்னைக்கு உங்க முன்பாக நின்று நிற்கிறேன். இதற்கு முன்பாக இருந்த மனிதன் வேற, இயேசுவை பார்த்த பிறகு வாழ்ந்து கொண்டிருக்க வேற. ஊர்ல உலகத்துல என்ன வேணா சொல்றாங்க, இந்த கிறிஸ்தவங்களுக்கு வேற வேலை இல்ல, இவங்களுக்கு இதே பழப்பு இல்ல. அவரை பார்த்து பற்றி பேசுகிறோம், அவரை பார்த்து பேசுகிறோம், அவர் எங்கள் வாழ்க்கையில செய்த நன்மைகளை பேசுகிறோம். யாரோ எங்க பேச சொல்லி அனுப்பல, யாரும் எங்களுக்கு எதுவும் தரவில்லை. அவர் எங்கள் வாழ்க்கையிலே நன்மை செய்தார். நாங்கள் சாட்சியாக நிற்கிறோம். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே ஒரு அர்ப்பணிப்போடு, ஆண்டவரே எனக்கு இந்த விடுதலை பாருங்க, நான் உங்களுக்காக வாழ்கிறேன், உண்மையாக வாழ்கிறேன், அவருக்கு ஒரு அர்ப்பணிப்போடு இந்த இடத்துல கேட்கிறானா, நீங்கள் சுகத்தோடு விடுதலையோடு வாழ்ந்த இடத்துல கடந்து செல்வீர்கள். ஏசு 38 வருஷம் வியாதியாக இருந்தான் மனிதன். அவர் வந்தால் ஒரே நிமிஷத்தில் சுகம். இன்னைக்கு ஒன்றே ஒன்றுதான், அவர் உங்கள் வாழ்க்கையிலே வர வேண்டும். ஒரே நிமிஷத்திலே உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டு, விடுதலை உண்டு. அதே போல இந்த கான்டெக்ஸ்ட்ல பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சும்மா ஒண்ணு யாரும் சுகப்படுத்த மாட்டார், சும்மா ஒண்ணு ஒரு மனுஷனை தேடி வர மாட்டார். ஆண்டவர் தைரியத்துல என்ன சொல்லி இருக்கிறது அந்த கான்டெக்ஸ்ட் நம்ம ஒத்து போனாதான் தேடி வருவார். இங்க இந்த மனிதனை தேடி வர காரணம் என்ன தெரியுமா? அந்த மனிதனுடைய பாவம். அந்த 38 வருஷம் வியாதியான மனுஷனுடைய பாவம் தான் அவனுக்கும் ஆண்டவருக்கும் அவ்வளவு ஒரு இடைவெளி. பாவத்தை அறிக்கைப்பான் போல இருக்கு, ஆனா சொல்லல. வேதம் சொல்லுகிற நீதிமன்றங்கள் 28:13 தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ இரக்கம் பெறுவான். ஆண்டு இயேசு கிறிஸ்து அவனுக்கு ஒரு இரக்கம் கிடைக்குதுன்னா, பாவத்தை அறிக்கை செய்கிற மனிதனுக்கு தான் இரக்கம் கிடைக்கும். நம்மளோட நல்லவங்க கிடையாது. நான் இவ்வளவு பிரசங்கம் பண்ணா நானும் நல்லவன் கிடையாது. என் வாழ்க்கையிலும் குறைவு இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில எந்த தவறுகளை இருக்கு முன்பாக செய்தாலும் ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஆண்டவரே பாவத்தை மன்னிச்சிருக்கிறது ஒரு வார்த்தை சொல்லி உங்களுக்காக வாழ்கிறேன் என்று உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணிச்சீங்கன்னா, அவருடைய சமூகத்திலே இன்னைக்கு அர்ப்பணிச்சீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையிலே நான் இன்னைக்கு சொல்லுகிறேன் அற்புதம் நடக்கும். உங்கள் வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு விடுதலை உண்டுங்க. இயேசு கிறிஸ்து மனிதனை பார்த்து சொல்லுகிறார், இனி பாவம் செய்யாதே, தீமையான ஒன்று வராதபடிக்கு பாவம் செய்யாதே என்று அந்த 14ஆம் வசனத்தில் அந்த மனிதனை பார்த்து பாவம் செய்யாதே என்று சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்படின்னா அவன் ஏற்கனவே பாவம் செய்திருக்கிறான். அதனால்தான் அவனுக்கு 38 வருஷத்தை பாடுகள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஏதோ நான் ரொம்ப நல்லவன்னு சொல்லி நிக்காதீங்க, அப்படிலாம் சொல்லவே கூடாது.
மனிதர்கள், நம்ம குறைவுள்ளவர்கள் ஆண்டவருக்கு முன்பாக போனார். அவர் பாவம் இல்லாத பரிசுத்தமுள்ள ஒரு தேவன். அவர் முன்பாக போனார். நம்ம முதலாவது பாவத்தை சுத்திகரிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் குறைவுகளை அவரிடம் ஒப்புரவாக வேண்டும். ஆண்டவரே, இந்த பாவத்தை செய்துவிட்டு மன்னிச்சிருங்க ஆண்டவரே என்று நான் நம்முடைய வாழ்க்கையில இறங்கி அவரிடம் மன்னிப்பு கேட்கும் பொழுது தன் பாவங்களை அறிக்கையிடுகிறவன் வாழ்களை வாழில் பேசும் வேகம் சொல்கிறது. அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரக்கம் பெறுவான் என்று வேகம் சொல்கிறது. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில தேவையான அற்புதத்தை கொண்டு இயேசு கிறிஸ்துவிலிருந்து நமக்கு தேவை ஒரு இரக்கம். அந்த இரக்கம் வேண்டும் என்றால் உங்கள் குறைகளை அவரிடம் அர்ப்பணிக்கும். அப்படி என்றால் உங்கள் வாழ்க்கையில ஒரு புதிய வாழ்க்கை ஆண்டவர் தர இன்றைக்கு ஆயுதமாக இருக்கிறார். 38 வருஷம் இருளிலே இருந்த மனுஷன், பாடிலே இருந்த மனுஷன், அவர் வந்தார், எழும்பி நட என்று சொன்னார். அந்த மனிதனுக்கு கிடைத்தது என்ன? புதிய ஒரு வாழ்க்கை. ஓடி திரிகிறான். அதுவரைக்கும் உணவனாக இருந்தவன், ஒரே இடத்துல இருந்தவன் ஓடி திரிகிறான். எல்லாரிடம் சொல்லுகிறான் ஆண்டவரை குறித்து ஒரு புதிய வாழ்க்கை. அந்த வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கை ஆண்டவருக்குள் நம்மை பலப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை கிறிஸ்துவுக்காக வாழ்கிற வாழ்க்கை. இன்றைக்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். எந்த ஒரு குறைவு இருந்தாலும் எந்த மனுஷனையும் ஆண்டவர் தேடி வருகிற ஆண்டவர். காணாமல் போன ஒரு ஆட்டை தேடி வருகிற ஆண்டவர் இன்றைக்கு உங்களை தேடினக அவர் ஆயத்தமாக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில எந்த ஒரு குறைவு இருந்தாலும் இன்னைக்கு அவரிடம் அறிக்கை செய்யுங்கள். அவரிடம் இரக்கத்தை பெறுங்கள். உங்களை தேடி அவர் வருவார், தேடி வருவார். ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடுங்க. ஆண்டவரே, எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க, எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க என்று கேளுங்க. உங்களுக்காக உண்மையாக வாழுங்க என்று வாழுங்க. இயேசுவிடம் இருந்து நீங்கள் ஒரு நன்மையை பெற்றுவிட்டு மறுபடியும் பழைய வாழ்க்கை வாழ முடியாது. உங்கள் உள்ள அதான் சொல்ல உள்ளத்தை பார்க்கிறவர், உள்ளத்தை பார்க்கிறவர். இவருக்கு சுகம் கொடுத்தா நமக்காக வாழ்வானா? அதுதான் ஆண்டவர் பார்ப்பார். நீங்கள் ஆண்டவருக்காக உண்மையாக இருக்கிறீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார், புதிய வாழ்க்கையை தருவார். உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். இன்றைக்கு நாங்கள் ஒரு 7 வருஷத்துக்கு திரும்பி வர ஒரு ஆள் பார்க்க மாட்டாங்க. ஒரு பிரோஜனம் இல்லாத ஒரு மனுஷன், யாருக்கும் பிரோஜனம் இல்லாத ஒரு மனுஷன் ஒரே ஒரு நிமிஷம் ஆண்டவர்கிட்ட பெற்றுவோம் பண்ண வாழ்க்கையை மாற்றினாரு, புது மனிதனாக மாற்றினாரு. வாயிலிருந்து வார்த்தைகள் வர ஆரம்பிக்கிறது. இன்னைக்கு நம்ம ஜபிக்கிறோம், நம்ம ஊழியம் செய்யறோம், என்னெல்லாமோ செய்யறோம். எத்தனையோ குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். இன்னைக்கெல்லாம் நம்ம பார்த்து வித்தியாசமாக ஜனங்களை பார்க்கிறார்கள். நான் கூட யோசிப்பேன், அன்னைக்கு நம்ம எப்படி இருந்தோம், இன்னைக்கு எப்படி இருக்கிறோம். அதுதான் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கை. அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற ஒரு வாழ்க்கைங்க. இந்த வாழ்க்கை மிகவும் ஒரு ஆசீர்வாதம். இதுக்குதான் ஆண்டவர் வந்தார். சிறுமைப்பட்டவர்களை விடுதலையாக்கி அவர்களுக்கு புதிய வாழ்க்கை கொடுத்து அவர் ஆண்டவருக்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கை, புது சிருஷ்டியாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை, அது முக்கியமா இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அதுதான் அவருக்கு தேவை, அதுதான் அவருக்கு தேவை. உங்க பொண்ணோ, உங்க பொருளோ, உங்கள் பணமோ எதுவும் ஆண்டவருக்கு தேவையில்லை. அவருக்கு தேவை. அவர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே சுகம் தர வல்லவராக இருக்கிறார். அன்றைக்கு அந்த மனிதனுக்கு சுகம் கொடுக்க முடிஞ்ச இயேசுக்கு இன்றைக்கு உங்க வாழ்க்கையில சுகம் தர முடியும். அன்றைக்கு இருந்த அதே ஆண்டவர் தான் இன்றைக்கும் இருக்கிறார். அதே வல்லமையுள்ள ஆண்டவர் தான். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஒன்றே உண்டு. ஆண்டவர் கேட்கிறார், அந்த மனிதனை பார்த்து நீ சுத்தமாக விரும்புகிறாயா என்று கேட்கிறார். அதே கேள்வி, அதே கேள்வி இன்றைக்கு உங்கள் முன்பாக ஆண்டவர் வைக்கிறார். நீ சுத்தமாக விரும்புகிறாயா? நீ சுகமாக விரும்புகிறாயா? உன் வாழ்க்கையை விடுதலை விரும்புகிறாயா? ஒன்றே உண்டு. உன் வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்புமை. ஒருவேளை பாவங்கள் இருந்தால் அறிக்கை செய். உன்னை ஆண்டவர் தகப்பனி. அது போதும், அது போதும். அவருக்கு ஒரு நிமிஷம் தான் உங்கள் வாழ்க்கையை மாற்ற, ஒரே ஒரு நிமிஷம் தான் ஆண்டவர் அந்த வாழ்க்கையை மாற்றுவார். ஆண்டவருக்காக, இயேசுவுக்காக உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து, ஆண்டவரே உங்களுக்காக நான் சாட்சியாக வாழ்கிறேன், எனக்கு ஒரு புதுவான தான் கேட்டு ஆண்டவரை நோக்கி இன்னைக்கு உங்கள் இருதயம் பார்க்குமானால் இன்றைக்கு இயேசு முன்பாக சாட்சியாக சொல்கிறேன், நீங்கள் விடுதலையோடு கடந்து செல்வீர்கள். ஏனென்றால் இது பிரசங்கம் மட்டுமல்ல, என் வாழ்க்கையின் சுய நான் பெற்ற இன்பம். நான் இதே கடந்து வந்து அவருக்கு முன்பாக சாட்சியாக நின்று கொண்டிருக்கிறேன். அவருக்கு பெரிய காரியம் அல்ல, உங்களுக்கு சுகம் தருவதும் உங்களை வழிநடத்துவதும் பெரிய காரியம் அல்ல. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு காரியத்தை செய்திருக்கிறார்.